தாய் பாசத்துல உண்மையை உளர்ன ரோகிணி கிறிஷ் கேட்ட கேள்வி இனி விஜயா எடுக்க போற முடிவு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் இன்னைக்கான சிறகடிக்க ஆசை சீரியல் குறித்து நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலாக இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ வந்துட்டு வெளியாகி இருக்குது. இதில் ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த உண்மை வந்துட்டு உடைப்பட்டிருக்குது. அதாவது ரோகிணி தான் தன்னோட அம்மா அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ கிறிஷுக்கு தெரிய வந்திருக்குது. இது வரைக்குமே தன்னோட பிள்ளைகிட்ட தன்னோட பாசத்தை காட்டாம இருந்த ரோகிணி தன்னுடைய மகன்கிட்ட கண் கலங்கி அழுது பார்க்குற எல்லாரையுமே ஃபீல் பண்ண வச்சிருக்க நிலையில அடுத்ததா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் சிறகடிக்க ஆசை சீரியலில் பார்த்தீங்கன்னா முத்து அண்ட் மீனாவுக்கு மட்டும் தான் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. அவங்க தான் எப்போதுமே அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் அவங்களுடைய அதிருப்தியை தெரிவிச்சிட்டு இருந்த நிலையில இப்போ ரோகிணியோட உண்மைகளும் உடைபட ஆரம்பிச்சிருக்குது. ரோகிணியுடைய மகன் கிறிஷுவுக்கு கண்ணில் அடிபட்டிருக்கிற நிலையில ஹாஸ்பிட்டலுக்கு வந்த இடத்துல முத்து அண்ட் மீனா ரோகிணியோடைய மகனையும் அம்மாவையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. இதை பார்த்து பதறி போன ரோகிணி ஒரு பக்கம் பாசத்தோடையும் இன்னொரு பக்கம் பயத்தோடையும் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில தான் இன்னைக்கு வெளியான ப்ரோமோல ரோகிணி தன்னுடைய அம்மா கிட்ட கிறிஷ் எதுக்குமா இங்கே கூட்டிட்டு வந்த, நீ வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்க வேண்டியது தானே இந்த மாதிரியா கேட்க, அதுக்கு ரோகிணியோட அம்மா அவன் கண்ணில் அடிபட்டு ரத்தம் அவ்வளோ கொட்டுச்சுடி, உனக்கு இப்போ கூட உன்னோட சந்தோஷம் தான் முக்கியமா, பிள்ளையை பற்றி நீ நினச்சி கூட பார்க்க மாட்டியா இந்த மாதிரியா திட்ட. அதுக்கு ரோகிணி எப்படிமா நான் அவனை பற்றி நினைக்காம இருப்பேன், அவனை பெத்த புள்ளமா இந்த மாதிரியா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தூங்கிக்கிட்டு இருந்த கிறிஷ் வெளியே வந்து இவங்க பேசுகிறது எல்லாத்தையுமே கேட்டுடுறாரு. அதுக்கப்புறமா ரோகிணி கிட்ட அத்தை நீ தான் என்னோட அம்மாவா இந்த மாதிரியா கிறிஷ் கேட்க, ஆமாடா நான் தான் உன்னோட அம்மா, என் பேர் ரோகிணி இந்த மாதிரியா சொல்ல கிறிஷ் ரோகிணியை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இப்படியா இன்னைய ப்ரோமோ பார்த்தீங்கன்னா முடிஞ்சுது. இப்படியான நிலையில தான் இவங்க பேசுகிறத மீனாவோ அப்படி இல்லைனா முத்துவோ கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியாவும் எதிர்பார்க்கப்படுது. ஏற்கனவே முத்து அண்ட் மீனாவோட பக்கத்தில் தான் கிறிஷ் படுத்திருக்கிறாரு. இதனால் கிறிஷ் எழுந்து வந்ததை பார்த்து மீனா வெளியே வந்து பார்க்கும்போது இவங்க பேசுகிறத கேட்டிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரியாவும் ரசிகர்கள் குழப்பத்தோடு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த உண்மை விஜயாவுக்கு தெரியும் போது விஜயா என்ன ரியாக்ஷனை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்புமே பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருக்குமே வந்திருக்குது. அதே நேரத்தில் எப்படியும் இந்த உண்மைகள் வீட்டுக்கு தெரிய வர்றதுக்கு இன்னும் பல மாதங்கள் ஆகும் அப்படிங்கிற மாதிரியாவும் எதிர்பார்க்கப்படுது. காரணம் ரோகிணி பற்றின உண்மை விஜயாவுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா விஜயா மீனாவை விடவும் ரோகிணியை தான் அதிகமாக வெறுத்து கொட்ட போகிறாங்க. அதனால் இப்போதைக்கு இந்த உண்மை வெளியே தெரிய வாய்ப்பு கிடையாது. அதனால் ரோகிணி கிறிஷ்கிட்ட தன்னை பற்றி சொல்கிறது கூட கனவாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியாகவும் ரசிகர்கள் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ என்ன போகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இந்த சீரியல் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போது கிறிஷ் பற்றின உண்மைகள் ரோகிணிக்கு தெரிய வந்திருக்குது. ஸோ இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.